ஏமி கார்மைக்கல் இவங்க அயர்லாண்டில் பிறந்தாங்க. பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க பாஸ்டர் கூட சேர்ந்து நிறைய ஊழியத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க மிஷினரியாக மாறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ராபர்ட் வில்சன். நம்ம தமிழ்நாட்டில் கேர்ள்ஸை ப்ராஸ்டிடியூஷன்லேருந்து சேவ் பண்ணது இவங்க தான். உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஏஞ்சல் சொன்னது உண்மைதான். ஏமி கார்மைக்கல் தமிழ்நாட்டுக்கு வந்து டோனாவூர் ஃபெல்லோஷிப்பில் ஜாயின் பண்ணி ஆயிரக்கணக்கான பொண்ணுங்களை ப்ராஸ்டிடியூஷன்லேருந்து சேவ் பண்ணாங்க. இவங்களுக்கு சிவியரான நர்வ் இன்ஜுரி இருந்தது. ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்க நிறைய புக்ஸ் எழுதினாங்க. அதோட ஆண்டவரோட வேலையை உண்மையும் உத்தமமாக செஞ்சாங்க. வில்லியம் கேரி இங்கிலாந்தில் பிறந்தார். தன்னை இயேசுவுக்காக சிறு வயதிலேயே அர்ப்பணித்தார். பல இந்திய மொழிகளில் வந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரிதான் ஏஞ்சல்? ஆமாம், வில்லியம் கேரி பல சோதனை வந்தப்பையும் அவருடைய முயற்சியை கைவிடல. அவர் குடும்பத்தை இழந்ததுக்கு அப்புறமா அவர் ஊழியத்தை கரெக்டாக பண்ணார். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் மிஷனரின்னு சொல்கிறாங்க. ஐடா ஸ்கடர் வந்து 1855 நவம்பர் 31 மெல்பர்னில் பிறக்கிறாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு தியாகமான மிஷினரியாக வராங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து சிஎம்சின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி பல நோயாளிகளோட நோயை தீர்த்துருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவில் ஒரு நல்ல மிஷினரியாக இருந்திருக்காங்க. ஆமாம், யோவா சொன்னது போல் ஐடா ஸ்கடர் வந்து ஒரு தியாகமுள்ள மிஷினரி. அவங்க வந்து வெள்ளூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இன்னும் ஒரு ஹாப்பனிங் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து சிஎம்சி. இன்னும் அவங்கள போல் பல தியாகமான மிஷினரிகள் வந்து இன்னும் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம். சீகன் பால் இவர் ஜெர்மனிலேருந்து தமிழ்நாட்டுக்கு மிஷினரியாக வந்தார். இவர் தமிழ் மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்காக தரங்கம்பாடியிலேருந்து தமிழ் கற்றுக்கிட்டார். டீனு சொன்னது கரெக்டு தான். சீகன் பால் ஜெர்மனிலேருந்து மிஷினரியாக வந்ததுனால அவங்க ஜெயிலில் போட்டாங்க. புதிய ஏற்பாடை அவங்க தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் உருவாக்குனாங்க. மில்லர் இவர் 1782 பிறந்த அமெரிக்காவில் மதகுரு இயக்கத்தை இவர் தொடங்கிய பெருமைக்குரியவர் ஆவார். இவர் 1816 ரசிக்கப்பட்டார். இவர் வந்து அட்வென்ட் இயக்கத்தை தொடங்கி நிறுவி வந்துள்ளார். ஆமாங்க, வில்லியம் மில்லர் வந்து ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் 5 இயர்ஸாக வந்துட்டு பைபிளை ஃபுல்லாக படித்து 2ஆம் வருகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால 1000க்கு மேலே சர்ச்சஸை உலகம் ஃபுல்லாக உருவாக்கி இப்போ வரைக்கும் 2ஆம் வருகையை பற்றி உலகம் முழுவதும் சொல்லி கொண்டு வந்துட்டுருக்காங்க. பார்க்க போகிற மிஷினரி யாருன்னா ரெட்டினால்ட் ஹீபர். இவர் வந்து 21 ஏப்ரல் 1783 அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்தே இவருக்கு புக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இவரே நிறைய போன் புக்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இவர் அவரோட 42 வயதில் இருந்தார். ஆனால் சாகிறதுக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவர் தான் பிஷப் ஆஃப் கல்கட்டாவாக இருக்கார். இந்த மிஷினரி பெங்கால், பீகார், சென்னை போன்ற பல இந்தியாவில் உள்ள இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு இதை தாண்டி இந்தியன் சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுற நிறைய பிளான்ஸ் அவர் கொண்டு வந்திருக்கிறார். திருச்சியில் உள்ள பிஷப் ஹீபர் காலேஜ் இவருடைய பெயரை வைத்து தான் அது நிறுவப்பட்டுள்ளது. 1856 தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். 1878 இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். 8 ஆண்டுகள் கருப்பின மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்ததுடன் இந்தியாவிலும் கூட தனது சேவைகளை வழங்கினார். அவர்தான் மிஷனரி ஊழியர் அமாண்டா ஸ்மித். தினமும் கை நிறைய சுவிசேஷ பிரதிகளை எடுத்துக்கொண்டு வீதிதோறும் கொடுக்க ஆரம்பித்தார். தான் காணும் அனைவருக்கும் சுவிசேஷத்தை சொன்னார். உயிர்மீட்சி கூட்டங்களை நடத்தி அனைவரின் ஆன்மாக்களையும் உயிரடைய செய்தார். சபை மக்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஒரு சில மிஷினரிகளை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத, நம்ம கேள்விப்படாத பல மிஷினரிகள் நம்ம இந்திய தேசத்தில் வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. கல்வி என்பது எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட கல்வி நம்ம இந்திய மக்களுக்கு கிடைக்க மிஷினரிகள் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. திருச்சியில் இருக்கிற பிஷப் ஹீபர் காலேஜ் பிஷப் ஹீபர் அப்படின்ற மிஷினரியோட பெயரால் நிறுவப்பட்டு இருக்கிறது. அங்கே தான் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் படித்தாங்க. மதுரையில் இருக்க அமெரிக்கன் காலேஜ், நம்ம ஊரில் உள்ள கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இப்படி பல கல்வி நிறுவனங்கள் மிஷினரிகளால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இப்படி மிஷினரிகளுடைய தியாகமும் ஊழியமும் தான் இன்னைக்கு நம்ம தேசத்தில் நம்ம அனுபவிக்கிற பல நல்ல ஃபெசிலிட்டிஸ். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் அநேக இடங்களில் மிஷினரிகள் போய் ஊழியம் செஞ்சு வராங்க. ஒருவேளை நம்ம மிஷினரிகளுக்காக இதுவரை ஜெபிக்கிறோன்னா இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்மளுடைய தனி ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் தேசத்தில் அங்கங்கே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷினரியையும் நம்ம ஜெபத்தில் நினச்சி அவங்களுக்காக ஜெபிப்போம். வெல்லிங்டன் சொன்னது போல் மிஷினரிமார்கள் ஆரம்பிக்கப்பட்ட
கல்வி நிறுவனங்கள் வந்து அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்றதுக்கெலாம் கிடையாது. அது ஒரு சுயநலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் அல்ல. நம்முடைய பிள்ளைகள் இந்திய நாட்டினுடைய மக்கள் பயன்பெறணும், தேவ ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கல்வி நிறுவனங்கள். எல்லா மக்களும் மனம் திரும்ப, தேவன் பக்கமாய் திரும்ப, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். எழுப்புதலின் தீ பற்றி எரிய போராடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம்.